ஓகே. என்னடா எல்லா மேட்ச்லயும் நீயே தன்னந்தனியா போராடுற மாதிரி இருக்கு டீம். என்னடா கிறிஸ்டியன் நல்லா இருக்கியா? அண்ணா நல்லா இருக்கேண்ணே. நீங்க? நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு. என்னடா எல்லா மேட்ச்லயும் நீயே தன்னந்தனியா போராடுற மாதிரி இருக்கு டீம் செட் ஆகலையா? நல்லா வளர மாட்டேங்கிறாங்களா அவனுங்க? இல்ல இல்லைங்கண்ணா நல்லா தாங்க ஆடுறேன். அதெல்லாம் யாரும் இது நினைச்சுக்க மாட்டாங்க. நீ வேற ஓஜி சொல்லு, ஒன்னுக்கு அடுத்து தான் இவெல்லாம் வந்திருக்கானுங்க. இவெல்லாம் உனக்கு குட்டி குஞ்சு, நீ தான் சீனியர் வேற. எப்படி விளாடுங்க? என்ன பிரச்சனை? ஏன் ஜெயிக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் ஜெயிக்க மாட்டேங்கிறீங்க? அவ்வளோ காசு போச்சே ட்ராஃபி, ஏன் ஜெயிக்க மாட்டேங்கிறீங்க? என்ன என்ன பிரச்சனை சொல்லு பார்ப்போம். அது கால்ஸ் மட்டும் கொஞ்சம் கரெக்டா கொடுத்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணா நல்லா இருக்குங்கண்ணா. நீ வந்து என்ன டிவைஸ் வச்சு விளாடுற? என்னங்கண்ணா? என்ன டிவைஸ்ல விளாடுற? அண்ணா மினி 6ண்ணா. மினி 6ல இந்த ஆட்டம் போடுறியா? வெரி குட் வெரி குட். என்னடா பண்ற இப்போ? அண்ணா இன்னைக்கு இப்ப நான் இது பண்ணிட்டு இருக்கேங்கண்ணா, சும்மா நகை சீட் வேற போட்டிருக்கேன். அதனால அப்படியே லோடிங் ஒர்க் அந்த மாதிரி போயிட்டு இது பண்ணிட்டு இருக்கேன். லோடிங் ஒர்க்கா? என்ன லோடிங் ஒர்க்கு? லோடிங்னா எப்படின்னா லைக் கம்பெனில விஎஸ் அந்த மாதிரி ஒரு கம்பெனில வந்துட்டு ஸ்கிராப் இறக்குறது அந்த மாதிரி போயிட்டு இருக்கேங்கண்ணா. ஃபர்ஸ்ட் வந்துட்டு டைடல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ சேலரி வந்துட்டு அவ்வளோக்கா பத்தல. ஓகே. ஸோ அதனால இப்போ வந்துட்டு கொஞ்சம் இது போனோம்னா வீக்லியே வந்துட்டு நான் எப்படி நல்லா ஒரு ப்ராஃபிட் பார்க்குறேன். எவ்வளோ வரும்? வந்துட்டு ஒரு வீக்லி வந்துட்டு ஒரு பார்த்துட்டீங்கன்னா ஒரு 6K அந்த மாதிரி எடுத்துருவேன். ஏன்டா 2 நாள்ல 40,000 50,000 போயிட்டு இருக்கு, நீ வீக்லி 6,000 சம்பாதிக்கிறத வச்சு பேசிக்கிற? பைத்தியமாடா நீ? ஆனா இல்லைங்கண்ணா, இப்போ யூடியூப்ல இல்லாதனால அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இப்போ அதுவே கண்டினியூ. ஏன்டா மந்த்லி நீங்க லட்சம் சம்பாதிக்கலாம், நீ அங்க என்னடா போய் 6,000 10,000 கதறிட்டு இருக்கிற? ஏன்டா யாரா நீ? அப்ப நல்ல டீம் போறியா? எதனால ஓகேங்கண்ணா? ஏன் அப்புறம் போய் கஷ்டப்பட்டு இருக்கிற? எதனால ஓகே தாங்க. உங்க இதுல யாரா? ஏன்னா ஜோடா, என்ன ஜோடா இவ்வளவு காசு விட்டுக்கிற? நீ விட்டது இல்லாம உன் டீமையும் விட வச்சுக்கிற. இவ்வளவு காசு விட்டீங்களா? 5 லட்சத்துக்கு மேல விட்டீங்களா? பாவீங்களா? இப்ப மறுபடியும் இப்போ 1 லட்ச ரூபாய் இதே விட்டுருவீங்களா? ஜோடா என்ன ஜோடா நீயே சொல் ஜோடா. இவ்வளோ டிராஃபி விட்டுற. இப்போ நீ ஒரு டீம்ல இருக்க, இவ்வளோ டிராஃபி தோத்தா உன் டீமும் சேர்ந்து தானே அந்த காசு வரலன்னு அர்த்தம். அவங்க மனசு கஷ்டப்பட மாட்டாங்களா? இவ்வளோ காசு நம்ம தோத்துருக்கோமே அப்படின்னு. அப்புறம் என்னதான் ஜோடா பிரச்சனை? ட்ரை பண்ண நாங்க ஆனா வின்னுதான் எடுக்க முடியல. ஜோடா எடுத்தா தானே ஜோடா உங்க 3 பேத்துக்கு நீ காசு பிரிச்சு கொடுப்ப. இந்த வச்சுக்க எவ்வளோ நல்லா பண்ண அப்படின்னு. ஒரு கோர்ஸ் கூட வரலையே. யாரா டிரைவர் சீட் பெல்ட்ல இருக்குது? ஷானா யாரு இப்ப கார் ஓட்டிட்டு இருக்குது? சரி சட்டுன்னு சொல்லுங்கப்பா, போலாம். நம்ம டைம் ஆச்சு, 8 மணிக்கு ஆரம்பிக்கணும். 5 பிட்டஸ் 4 பேர் சொல்லுங்க. ஜோடா இது என்ன ஜோடா இப்படிலாம் வேணாண்டா, செட் ஆகாது ஜோடா. பாவம் யாருமே காசு ஜெயிக்க மாட்டேங்கிறானுங்க, எல்லாரும் சோகமாக இருக்கிறாங்க. நாங்கள்லாம் தோத்துருவோம் ப்ரோ அப்படின்னு ஏதாவது மோட்டிவேட் பண்ணவங்கள. ஜெயிக்கலாம் ப்ரோ. பிளேஸ்மெண்ட் ட்ராஃபியில் என்ன கஷ்டம் எனக்கு புரியல. டாப் 5 வருது என்ன கஷ்டம்? உயிரோட வருது. சொல்லுங்க சொல்லுப்பா. பாயிண்ட்ஸ் எடுத்து ப்ரோ, அப்படியே பாயிண்ட்ஸ்ல டாப் 3 வரை வந்துறோம் ப்ரோ. அப்படின்னா நீ டாப் 3 வரைக்கும் வந்தீனா நீ தானே நம்பர் 1ல இருப்ப எல்லா மேட்சும். என்ன சொல்றான் பாருன்ற மாதிரி இருக்கு. பாயிண்ட்ஸ் டோர்னமெண்ட் இல்ல அதுல சொல்றேன் ப்ரோ. பாயிண்ட்ஸ்ல டோட்டல் பாயிண்ட்ஸ் வந்து டாப் 3 டாப் 4 ஓட வரும். டின்னர் எடுத்து பாயிண்ட்ஸ் அது லீட் வைக்க முடியல ப்ரோ. சரி இப்போ என்ன பண்ணலாம் நீ சொல்லு, சட்டுன்னு சொல்லு. சட்டுப்பட்டு ஒரு முடிவை போடு, டப்புன்னு போவோம். டைம் ஆச்சு இல்ல. இந்த டிராஃபி பார்க்கலாமா? ரெண்டு டிராஃபியா இருக்கு. கண்டிப்பா ப்ரோ. ஸ்ரீஹெச் ப்ரோ, கண்டிப்பா கிறிஸ்டோபி டிசர்வ் மோர் மதன் ப்ரோ. பார்த்து ஏதாச்சும் பண்ணுங்க, கண்டிப்பா பண்ணிடலாம் ப்ரோ. நீ என்னடா படிச்ச கிறிஸ்? ஏன்டா நீ போய் மூட்டை தூக்குறது வேலை பண்ணிட்டு இருக்க? அண்ணா நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் டெக்னாலஜி படிச்சேங்கண்ணா. எங்க? கோடிங்ஸ்ல இங்க எஸ்என்எஸ் ஆர்ட்ஸ் காலேஜ்ங்கண்ணா. எந்த ஊரு? கோயம்புத்தூர் தான். கோயம்புத்தூர். ஓகே. கோயம்புத்தூர்.
ராக்கி சுதாகர் ப்ரோ, வெல்கம் டு நானி மெம்பர்ஷிப். ஏன்டா இங்கே அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன், ஏன்னா அங்கே போய் கஷ்டப்பட்டுக்கிற பைத்தியமாக. அழகா ஜெயிச்சோமா, காசு ஷேர் எடுத்தோமா, ஜாலியாக இருந்தோமான்னு இருக்கணும். 4 மணி நேரம் தான் நைட் விளாட போறீங்க. நான் நல்ல டீமாக போட்டு விட்றேன். இந்த ஒரு ட்ராஃபி விளாடு, அடுத்த ட்ராஃபி ஒன்று ஏதாவது டீமில் மாற்றி விட்டு உனக்கு டிவைஸ் தான் வாங்கி தரேன். சரியா? ஓகேண்ணா ஓகேண்ணா. மறுபடியும் லைவ் ஸ்ட்ரீம் போடுவியா 12 ஹவர்ஸ்லாம்? போட்டுதாங்கண்ணா இருக்கேன். ஒரு 11 பார்த்தா ஏன் விட்டுட்ட அந்த சமயத்தில்? நல்லா தானே போட்டு. ஆமா ஆமாங்க, நான் போட்டிருந்தேங்கண்ணா. அப்புறம் அதுக்கப்புறம் வந்துட்டு நடுவில் வந்துட்டு ஒரு இஷ்யூ கிரியேட் பண்ணாங்கண்ணா. ஸோ நான் வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி போட்டிருந்தேன். பட் வந்துட்டு நீ வியூஸ்க்காக பண்ற அந்த மாதிரி அந்த மாதிரி ரொம்ப பேச்சு வந்துருச்சு. ஸோ நான் அப்போ என்ன பண்ணிட்டேன்னா, நான் போடுற எல்லா வீடியோஸுமே வந்துட்டு காப்பி ரைட்ஸோட இருக்கட்டும், எனக்கு ரெவன்யூ வேணாம் அப்படின்ற மாதிரி எல்லா இதுலயுமே ஒரு சாங் ஆட் பண்ணி விட்டு லூஸ் மாதிரி பண்ணிட்டேன். அப்ப எனக்கு நான் மதனாக்காக தான் நிக்கிறேன்ற மாதிரி ஒரு மாதிரி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வீட்டுல கொஞ்சம் ப்ரெஷருங்கண்ணா. லோன் வந்துட்டு அதிகமா வாங்கிட்டாங்களா, அந்த நேரத்துல என்னால ரெவன்யூ ஏர்ன் பண்ண முடியல. சரின்னு சொல்லிட்டு நான் அதை யூடியூபை கட் பண்ணிட்டு ஒரு நல்ல ஜாப் போலான்னு பார்த்தேன். பட் அதுல வந்துட்டு சேலரி எனக்கு 12K தான் தந்தாங்களா. அதுக்கப்புறம் நான் இது செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தெரியாமே லோடிங் ஒர்க் போயிட்டு இருந்தேன். அம்மா கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஒர்க்கு போறதுதான் தெரியும், அண்ணனுக்கு மட்டும் நான் தெரியும் வீட்டுல. அந்த மாதிரி ஒர்க் போயிட்டு நான் அந்த கடன்லாம் முடிக்கிறதுக்கு நானும் அண்ணனும் மட்டுமே கஷ்டப்பட்டு எப்படியோ முடிச்சிட்டோம். முடிச்சதுக்கப்புறம் சரி மதம்புரோட்ட போய் பேசலாமா இல்லை எதுவும் நினைச்சுக்குவாரா அப்படின்ற மாதிரி ரொம்ப எனக்கு உறுத்திட்டே இருந்துச்சுங்கண்ணா. எப்படி கான்டாக்ட் பண்றேன்னு தெரியல. சரி அதுக்கப்புறம் தான் மனசு விட்டு சாய் ரோட்டு பேசினேன் அன்னைக்கு. இந்த மாதிரிண்ணா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் தான் உங்களை ரீச் பண்ணேன். நீங்க மெசேஜ் பண்ணனால எனக்கு கைகால் அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. என்னடா அண்ணன் அவனுக்கு மெசேஜ் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி. அது ஒரு மாதிரி ஹாப்பி ஆச்சுண்ணா. நீ என்ன பண்ணா பிரச்சனை இருக்கும்போது எனக்கு என்ன சப்போர்ட் பண்ண சொல்லு. சப்போர்ட் மீன்ஸ் நான் பெரிய அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல என்ன பண்ண ஏய் யாரா தேக்கோ யாரா அது நடுவுல சொல்றா என்ன பண்ண? ஸ்டாண்ட் வித் மதன் அப்படின்ற மாதிரி போட்டு அதுக்கப்புறம் அதே தமிழில் இருக்கும். ஸோ யார் என்ன சொன்னாலும் நான் இதுலதான் இருப்பேன், பிடிஎஸ்ல தான் இருப்போம். அப்பலே வந்துட்டு எல்லாம் வந்துட்டு ஏதோ பிடிஎஸ்ல நீங்க பப்ஜி விளையாண்டீங்கன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்ற மாதிரி கான்ட்ரவர்சி போயிட்டு இருந்துச்சு. ஸோ நான் அது என்ன சொன்னேன்னா, பரவாயில்ல அரெஸ்ட் பண்ணாலும் ஓகே, நான் பிடிஎஸ்ல தான் இருப்பேன், என்ன ஆனாலும் சரி, நான் வில் ஸ்டாண்ட் வித் மதனான்னு சொல்லிட்டு நான் ஒரு இதாவே போட்டுருந்தேங்கண்ணா. அதுக்கப்புறம் ஒரு பேச்சு வந்துச்சு, நீ வியூஸுக்காக தான் இந்த மாதிரி பண்ற அப்படின்னு. சரி எனக்கு அந்த வியூஸ் வேணா ஒண்ணு வேணான்னு சொல்லிட்டு நான் அதுலயுமே வந்துட்டு இது காப்பி ரைட்ஸ் வர்ற ஒரு சாங்கை போட்டு அந்த வீடியோ காப்பி ரைட்ஸா க்ளோஸ் பண்ணிடுவேண்ணா. உன் சேனல் எங்க இருக்கு? நான் கிறிஷோபி லைவ் அதுல தான் கிறிஷோப்பின்னு இருக்கும் பாருங்கண்ணா. எல்லாமே இருக்கு அந்த லைவ், இது எல்லாமே இருக்குங்கண்ணா. அது ஒரு 2 இயர்ஸ் முன்னாடியே இருக்கு பாருங்க. 28K சப் அதுவா? ஆமா ஆமாங்கண்ணா. அப்போ 31ல இருந்தேன், அப்படியே 3 இயர்ஸ் இல்லாதனால அப்படியே போயிடுச்சுண்ணா. ஆமா we are now 30K குடும்பம். எங்க இருக்கு இதுல we stand with மதன் அண்ணா? இருக்கு பாருங்க, நிறைய வீடியோ இருக்குங்கண்ணா. அதுல அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டே போங்களேன், நிறைய வீடியோ இருக்கு. அப்புறம் ஷார்ட்ஸுமே கொஞ்சம் சரி நீங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் அன்லிஸ்டட்ல போட்டு வச்சிட்டேண்ணா. சரி இதுக்கப்புறம் அந்த ஷார்ட்ஸ்லாம் இருந்தா நல்லா இருக்காது, அதெல்லாம் வீடியோலாம் 100K வியூஸ் எல்லாம் போயிடுச்சு, அதனால சரி இதுக்கப்புறம் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் லைவ்ல எல்லாமே அதுல தாங்க இருக்கு. நான் எதுவுமே லைவ் எதுவுமே ரிமூவ் பண்ணல, பட் லைவ் எல்லாமே அதுல தான் இருக்கு. தலைவன் இஸ் கம் பேக் ரெட் செலிப்ரேட். என்னடா நீ அப்ப நீ ஐக்விட் பாட்ச் கொள்ள நீ இல்லையா? நீ ஆம்பளை என்ன? நீ ஐக்விட் பாட்ச் கொள்ள நீ இல்லையா? இல்ல நான் அப்படி சொல்லல. நான் எதுவுமே சொல்லல. நான் வந்துட்டு ஒரு லைன், அந்த லைன் வேணா நான் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல அனுப்பிச்சுடுறேன் பாருங்க. யார் என்ன அரெஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல, யூ வில் ஸ்டாண்ட் வித் மதன் நான் கூட தான் இருப்பேன்னு சொன்னாங்களா. நான் பார்த்து அனுப்பிச்சுடுறேங்கண்ணா. அது எந்த லைவும் தெரியல, நான் உங்களுக்கு அனுப்பிச்சுடுறேங்கண்ணா. நைட்டுக்குள்ள அனுப்பிச்சுடுறேன், லைவ் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அனுப்பிச்சுடுறேன். நான் என்னென்ன பேசுறேன் எல்லாமே இருக்கும், நான் உங்களுக்கு அனுப்பிச்சுடுறேன் இன்ஸ்டாகிராம்ல. சரி அனுப்பிச்சு நான் பாக்குறேன். ஓகேண்ணா. எக்கச்சக்கமா லெஜிட் வாரியர் ப்ரோ, அந்த பையன் உங்களுக்காக சப்போர்ட் பண்ண ப்ரோ. பார்த்துருக்கீங்களா? அப்போ சொல்லவே இல்லை எனக்கு யாருமே. அப்புறம் ஸ்ரீ கிருஷ்ண பத்தி என்ன நீங்க தானண்ணா தானே ஓ டைம் காலம் கொண்டு வந்து என்கிட்ட சேர்த்துதா எல்லாத்தையும்? ஓய் தட்ஸ் குட். நான் பார்த்தேன்டா கிருஷ்ணி, டோன்ட் வரி. சரி ஓகே, சரி கைஸ்.
என்னடா இது ஆச்சரியமாகுது. யாருமே அப்புறம் என்கிட்ட சொல்லவே இல்லை ப்ரோ இதை பற்றி, கிறிஸ்டோபை பற்றி. இப்போ தான் இவன் சொல்லும் போது தான் எனக்கே தெரியுது. ம். நானும் பார்த்துருக்கேன் ப்ரோ. அப்படியா? ஏன் நீங்களாம் சொல்லவே இல்லை என்கிட்ட? என்கிட்ட வந்து இவங்க இப்படி பண்ணாங்க அவங்க அப்படி பண்ணாங்கன்னு சொன்னீங்களே வெளியே, பண்ணவங்கள சொல்லவே இல்லையா என்கிட்ட? தானே தானே ஏமன் கேட்டால் தெரியும். ஏமன் நோஸ் எவ்ரி திங். சரி ஓகே சரிடா பார்த்துக்கலாம். நீ எஸ்ஆர்பிடிஎஸ் போ. இல்லை எஸ்ஆர்பிடிஎஸ் வேணாம், பிடிஎஸ். மதன் ப்ரோ ஆமாம் நிறையா பேசியிருப்பான், என்ன ஆனாலும் பார்த்துக்கலான்னு. அப்படியா கோபி ப்ரோ? நீங்கள் இது வரைக்கும் வாயே திறக்கலையே, மறைச்சிட்டாங்களா? ஓகே. யாரா ஏரோப்ளேன் விட்டு இருக்குது. சரி ஓகேடா. டே டாமே நீ எந்த டீம்டா டாம் போற? ஒரே ராவடி ஆகுது உனக்கு. வேற என்னவோ ஆச்சு? என்னதான் ஆச்சு டாமு? ஏதாவது ஒரு டீம் சொன்னா தானே உன்னை அனுப்பிச்சு விட்டுருக்கானு. கேக்குதா ப்ரோ? கிளவுட் மாஃபியா அந்த பழைய டீமே எடுத்துக்கிறேன். சரி ஓகே. போ. இது Cloud ஃபேஸ் Mafia உங்களுக்கு ஃபேஸ் 1 ஃபேஸ் 2. ஏன்டா டாம இது வந்து பிளேஸ்மெண்ட் ட்ராஃபில நீ உயிரோடு இருந்தாவே போதும், டாப் 5 வந்தாவே போதும். ஓகே மேம் ப்ரோ. சரி ஓகே போடா க்ளவுடு. நீ க்ளவுடு மாஃபியா போங்க. இஷா ஜீவா அன்சேஞ்சு தான். ஃபயர் பீட்டஸ் இந்த ஒரு ஃபேஸ், அடுத்த ஃபேஸ் பார்க்கலாம். ஆனா மதன் ப்ரோ ஒரே ஒரு ஆள் மட்டும் வேணும். யார் வேணும்? யாருன்னு எல்லாருக்குமே டீம் எடுத்து கொடுத்துட்டீங்களே. நான் எடுத்து தரேன், இருப்பாங்க யாராவது ஒருத்தர் தரேன் நான். சரி ஓகே போங்கடா, ஆரம்பிச்சிடலாம். சொல்லு ஜீவா என்னன்னாலும் சொல்லி பாத்துக்கலாம். என்ன சொல்லு? இல்ல நான் மிஸ்டேக் மேல மிஸ்டேக் நடந்துட்டே நான் ஒண்ணு கான்ஃபிடன்ட் ஒரு போல்டான ஒரு ஐடியில் எங்களுக்கு தேவைப்படுதுனா கத்துக்குவோம். கோட் எடுத்துக்கியா? ஐஜில் யார் பண்றாங்களோ எனக்கு எடுத்து கொடுத்தா ஓகே தான். டாம் இருந்தாலும் உனக்கு பிரச்சனை இருக்காது இல்ல? டாம் இருந்தாலும் நான் ரெண்டு பேருக்கு அட்டா பண்ணிட்டு இருந்தேன். சரிப்பா ப்ரோ ஒரு ஃபேஸ் நான் ஐஜன் பண்ணலாமா ப்ரோ? நீ இந்த இது எடுத்துக்கோ, அது பேர் என்ன, பிளேஸ்மெண்ட் ட்ராஃபி நீ எடுத்துக்கோ, ஐஜல் பண்ணு, அவ்வளோதான். சூப்பர் இஷான். பங்க் பண்ணும்போது எந்த விதத்தில் நீ குறைஞ்ச இல்லை இஷான். உனக்கு அறிவு அதிகம், நல்ல பையன், நீ பிரச்சனை இல்லாதவன். எனக்குலாம் ஒன்றே தான் ரொம்ப பிடிக்கும். நீ ட்ரை பண்ணு, தோத்தா கூட பரவாயில்ல. இவ்வளோ தடவை தோத்துட்டு ஒரு தடவை ட்ரை பண்ணி தோத்துரு, நான் இருக்கேன். ஓகே ட்ரை பண்ணா ஜெயிச்சு கொடுத்துறேன் ப்ரோ. சரி ஓகே. இந்த ஒரு இது அன்சேஞ்சாக விளையாடுங்க. ஜோடா ஓகேவாடா உனக்கு? ஓகேங்க ப்ரோ. சரி ஓகே. கோட்டு டாமினிக் டீம். சொல்லுங்க ப்ரோ. டாமினிக் டீம் ப்ரோ டாமினிக். அந்த டீம் வேண்டாம் ப்ரோ. ஏன்டா? அவங்க தான் ப்ரோ என்ன வேண்டாம்னாங்க ஃபர்ஸ்ட் போனாடி இருக்கும்போது. அவங்க வேணாம்னு சொன்னாங்க. நடுவுல என்ன எடுத்துட்டு வேற டீம் எடுத்து யார் வேணாம்னா சொல்லாமலே யார் வேணாம்? அப்படியா? சரி அப்ப சொல்லாமலே வேற பிளேயர் எடுத்துறானாங்க. சரி அப்ப எந்த டீம் போவ நீ? அத சொல்லு. எந்த டீம் போவ அது சொல்ல மாட்டேங்கிறேன்ட்ட. நீயே தேர்ந்தெடு. டீம் போட்டு விடுங்க ப்ரோ. நீயே தேர்ந்தெடு, நான் அனுப்புறேன் உன்னை. ப்ரோ நீ தேர்ந்தெடு. நான் கிறிஸ்தே பாத்துக்கலாம். ஓகே டோன்ட் வரி. என்னனாலும் பண்ணிக்கலாம், மேட்ரு கிடையாது. ஒரு டிசிஷன் தான், ஒரு நிமிஷம் தான் எனக்கு. ஓகேவா? என்ன உன்னை வேணாலும் மாத்துவேன். சரியா? டோன்ட் வரி. நீ போக மட்டும் பண்ணு. ஓகேண்ணா. ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் ஒரு 2 வீக்ஸ் மட்டும் வேணும். ஏன்னா நான் 3 இயர்ஸா நான் பப்ஜிங்கிறதே தொடரல. நான் எந்த அப்டேட் இல்லாம இருந்தேன். இந்த லாஸ்டா ஒரு 1 மந்த்ல லாஸ்டா ஒரு 1 மந்த் தான் நான் தொட்டுட்டு வந்தேன். நான் இப்போ ஒரு 2 வாரம் மட்டும் நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கிறேன். பிராக்டிஸ் பண்ணு. உனக்கு டிவைஸ், பிசி இதெல்லாம் உன்னை தேடி வரும். சரியா? உனக்கு உன்னோட கேரியர், உன்னோட ஃபியூச்சரை நான் அமைச்சு தரேன். ஓகே அதான். நீ அந்த டைம்லயே நல்ல பையனா இருந்திருக்கே. ஐ ஹாவ் அ ரீசன் ஃபார் யூ. ஸோ அதனால பிரச்சனை இல்லை. இங்கே யார் பேக்கிங் பண்ணலனாலும் ஒரு பெரிய மயிர் இல்லை. அங்கே நான் பேக்கிங் பண்ணதான் மாறும். சரி அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐ வில் டேக் கேர். சரியா? ஜாலியாக இரு, பார்த்துக்கலாம். ஒரு 2 வீக்ஸ் உனக்கு ப்ராக்டிஸ் டைம். ஓகேண்ணா. போங்கடா, நீங்கள் 4 பேர் போங்கடா. அன்சேஞ்ச் போடுங்க. இந்த ட்ராஃபி ஜெயிக்க பாரு. டே இந்த ட்ராஃபி ஜெயிக்க பாரு கிறிஸ். when people knows you, when people loves you, the positive will come. positivity உனக்கு வரும். அந்த பாசிட்டிவிட்டி தான் உன்னை எல்லாமே மாற்றும். சரியா? நீங்கள் 4 பேர் போங்க. பேசி சொல்லுங்க. சொல்லுங்க சாக்கோ, யார் உங்களுக்கு வேணும்? எல்லா டீம் இல்லையே, நான் நீ கேட்டா தான் சொல்லுவேன் நான்.
நான் வந்து இப்போ கிராண்ட் ஜெயிச்சிட்டேன், அதனால நான் வந்து ஓகே சொல்லிட்டேன். யார் வேணும்னு நீ சொல்லு. நானு ஈஸ்வா நீ ஈஸ்வா. சாரி மேஜிக்கு டொட்டோ. ஏன் வந்து கோட்டு வேணான்ற ஜெயிச்ச காம்பினேஷன் உடைக்கிறீங்க? இல்ல நான் உடைக்க வேணான்னு சொல்ல மாட்டேன். இப்போ நீங்க அதேதான் கிராண்டட் பட் ரீசன் கேட்குறேன். ரீசன் அதான் அந்த டிவைஸ் தான் அவனுக்கு ரொம்ப ரொம்ப லேக் ஆகுதுன்னு. சரி ஓகே. டொட்டோ ஃபெயில் ஆனா அது காரணம் நீ தான் அப்படின்னு நீ சொல்லிடு இப்பவே என்கிட்ட. டொட்டோ ஃபெயில் ஆனானு எக்ஸாம்க்கு வேணாம் அது நீ தான் சொல்லணும். நீ தான் சொல்லி இப்ப எக்ஸாம் இல்லன்னு சொன்னான். ஏண்டா குட்டி குஞ்சனை போய் எப்படா நம்புற? ஒருத்தனை நான் குட்டி குஞ்சனா இருக்கும்போது கிரிக்கெட் விளையாடுறதுக்காக என்னென்னலாம் சொல்லியிருக்கேன் தெரியுமா? ஒரு குட்டி குஞ்சனை நம்புற. நான் வந்து கொடுத்துட்டேன். ஆனா உன்கிட்ட இருந்து ஒரு கேரண்டி தான் கேட்கறேன். அவன் ஃபெயில் ஆனா காரணம் நான் தான் ப்ரோ அப்படின்னு நீ சொல்லு. அது தேவையில்லை. கேரண்டி கொடுத்து எடுத்துட்டு போ. நான் அவன் ஃபெயில் ஆனா நான் தான் காரணம் அப்படின்னு. ஓகே கைஸ், நான் தப்பிச்சிட்டேன். அரெஸ்ட் பண்றதா இருந்தா இவன் அரெஸ்ட் பண்ணுங்க கைஸ். சாக்கோ, யூடியூப் சாக்கோ. எந்த ஒரு ரனி? நேர்ல நான் பாத்திருக்கேன். அவனும் பக்கத்து ஊர் தானே. சரி ஓகே. ஓகே ஃபைன். எனக்கு அது ஒண்ணுதான். எனக்கு வரக்கூடாது. உன்னையே பிடிச்சிட்டு போனா பிடிச்சிட்டு போட்டேன். இந்த அளவுலாம் இழிச்சா எனக்கு விரும்பல. கிராண்டட் எடுத்துக்கோடா. சாக்கோ, ஈஸ்வா, டொட்டோ அண்ட் மேஜிக். கோ ஹெட். ஆல் தி பெஸ்ட். ஃபேஸ் 1 ஃபேஸ் 2. இந்த இன்னைக்கு பிளேஸ்மெண்ட் டிராஃபி. நேத்து அடிச்சாட்டி என்ன இடி மாதிரி இருக்கு, அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. சரி. ஓகே. ஆல் தி பெஸ்டா. சரி. கைஸ் பார்த்தீங்களா கைஸ், எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை கைஸ். போலீஸ் ஏதாவது பார்க்குறதா இருந்தால் யூடியூப் சாக்கோ கைஸ். சாக்கோ நான் எவ்வளவோ வேணான்னு தடுத்து நிறுத்த பார்த்தேன். ஒரு இளைஞருக்கு நல்ல முறையில் நிறையா நான் முயற்சி பண்ணேன். பட் ஆனால் சில தவறுகளுக்கும் இளைஞர்கள் வந்து தவறான பாதையில் போகிறதுக்கு தடுத்து நிறுத்தலாம் நான் முயற்சி பண்ணேன். ஆனால் என்னால் தடுத்து நிறுத்த முடியல. முயற்சி பண்ணேன் ஆனால் தடுத்து நிறுத்த முடியல. கைது பண்ணுறதா இருந்தால் யூடியூப் சாக்கு இருக்கார், அவர் கைது பண்ணுங்க. ஏற்கனவே ஒரு சில பிரச்சனைகள் தான் இருக்கார். நிறையா கேஸ் கிடைக்கும் உங்களுக்கு. அவர் கைது பண்ணிங்கன்னா பல இதில் போடலாம், குண்டாஸ் கூட போடலாம், தப்பு இல்லை. அவ்வளோதாங்க கைஸ். இப்போ இது நான் சூத்தடி வாங்குறதுக்கு நான் தயார் இல்லை. ஏற்கனவே வாங்கினதுலாம் போதும். ஓகே, எப்படியோ நான் தப்பிச்சிட்டேன். அதெல்லாம் மாறாப்புற பார்த்துக்காரு, சாமி எடுப்பார். நம்ம அமைதியாயிரும் கைஸ், நமக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு. ட்ரோலை யாரு அடித்தாலும் 1000 rupees. இஃப் எம்பிடி ஸ்கில் 2000 rupees ப்ரோ. ஃபிஷி ஸ்கால்பர் ப்ரோ. நீ 10,000 கூட கட்டிக்க ப்ரோ. அடிக்கணுமே அவனை போய், அவன் வெளுத்து விட்டுருவானு. போடா போட்டுன்றான். அவன் வேற ப்ரைமில் இருக்கான் ப்ரோ. நீ வேற ஏன் ப்ரோ? அவன் 1000 ரூபாய்க்கு அடிக்க போயிட்டு டிராஃபி 50,000 1 லட்சம் டிராஃபி மறுக்கையாசா இல்ல. அனைவரும் ட்ரோல் தான். ஃபேக் கில்லேருந்து மெசேஜ் பண்ணுறான் போல. 20 கிலோ நீ அடிக்கணும். நீயே வா, ஆஜா ஆஜா ஆஜாங்கிறவன். ஆஜா 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 வாடா என்கிட்ட அப்படின்னு கொக்கி போடுறாங்கடா. டே ட்ரோலு ஃபேக் கையில் வந்து யாராவது 1000 ரூபாய்க்கு அவசரம் விட்டு போய் செருப்படி வாங்கினது. இல்லை ஜெயிச்சிருக்காங்க எஸ்ஓபிடிஎஸ். ஸோ கேட்டது கொடுத்து தான் ஆகணும். பாவம் நீ தான் அப்படி ஜெயிச்சாங்க. அப்போ வந்து ஈஸ்வர கதறிட்டு இருந்தான். ஸோ அதனால எல்லா டீம்ஸுக்குமே நம்ம வந்து ஈக்குவலாக தான் இருக்கணும். தன 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 தீன தன நோ மிஷன் அப்புறம் கான்ட்ரஸி ஆகும். நான் எங்க ப்ரோ இல்லைன்னு தானே ப்ரோ சொன்னேன். போவாதீங்கடா அடிச்சுடுவான்னு தானே சொல்றேன். நீங்க வேற யாரு இப்ப சொன்ன? ஓகே கைஸ். ₹1,00,000 placement trophy by Sri bro. ஆண்டா வந்தாண்டா போனந்தீங்க. யார் யாருன்னா நாங்க தெரியாது படா. தெரியாதா ஜாங்க? தெரியலடா. எப்படா இவ்வளோ பேர் நான் கவனிக்கிறது? ஏன்டா பைத்தியம்? எனக்கு தெரியலடா. ₹1,00,000 placement trophy by Sri bro.
phase 1. Phase 1, day 1. கிறிஸ்டோப்பியை ஓஜிபிடிஎஸ்ல போடுங்க. அவன் பாவம் போகிற பெனிசிட் விளாண்டுருக்கான். அவனுக்கு நான் டிவைஸ் ஏதாவது பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் எதாவது பண்ண முடியுமா பார்க்குறேன். பாவம் இந்த சமயத்தில் வேறு நமக்காக நின்றுருக்கானாமே. இது யாரும் என்கிட்ட சொல்லவே இல்லை. ஐ ஹாவ் அ ரீசன் கைஸ். ரீசன் இல்லாமல் யூ நோ இட். இப்போ ரீசன் வேறு எனக்கு இருக்குது. ஸோ இங்கே நடக்கிறதே வேறு மாதிரி தான் இருக்கும். லக்கீலி ப்ரோ, லக்கீலி வந்து கரெக்டாக வேறு முடியுது. இந்த இது வேறு இஎம்ஐ வேறு முடியுது எனக்கு. ஜேபி இவர் ப்ரோ ஓடுது. ரோஹன் ப்ரோட்ட சொல்லி மிஷின் வாங்கி கொடுத்துருவேன். வேறு என்ன, டாப் 100 புஷ் பண்ண சொல்லிடலாம். அவ்வளோதான். நான் காலைல வர வச்சுக்குவேன் அவனை. அவ்வளோதான், முடிஞ்சி. ஒரு ஐபேடு ஒரு பிசி வாங்கி கொடுத்துட்டு அவனுக்கு அதுக்கப்புறம் ஒரு நல்லா விளாட வச்சு ஓஜிபிடிஎஸில் போட்டு ஃப்யூச்சரை செட்டில் பண்ண வேண்டியது தான். அதான் அந்த மாதிரி சமயத்துலேயே நம்ம லாயல்ட்டி காமிச்சிருக்கோம் அப்படின்னா, லாயல்ட்டி தானே இருக்கிறதுலே மோஸ்ட் காஸ்ட்லியஸ்ட் திங். அதுவே அவங்ககிட்ட இருக்கும்போது அப்புறம் என்ன, அப்புறம் நாம் தானே அவனுக்கு நிற்கணும். அவன் ஃப்யூச்சருக்கு நாம் தானே வேலையை பார்க்கணும். பார்த்துருவோம். தானத்தான் ஐ ஸ்டில் ரிமெம்பர் த பட்டர்ஃப்ளை ட்ரெஸ் கிறிஸ்டோபி. நான் இப்போ தான் இது எனக்கு தெரியவே தெரியாது இவ்வளோ நாள். சீரியஸா குட் இல்லை. குட் குட் குட். குமார் ப்ரோ அவனுக்கு உடம்பு சரியில்லை ப்ரோ. பாவம் அவன் நேற்றே வந்தான். அவனை வந்து ராவடி பண்ணிட்டுருக்காங்க. அவன் அவ்வளோதான் ப்ரோ. ஒரு அவனால் முடியாதவனை போட்டு அடிக்காதீங்க ப்ரோ. அவ்வளோதான் முடியாதவனால கஷ்டம். அவனுக்கு உடம்பு சரியில்லை. அவன் ஏற்கனவே ஒரு மாதிரி தருவாய் பண்ணியிருக்கான். சொல்லக்கூடாது. கிறிஸ்டோபி பையன் நல்லா வரணும் ப்ரோ. ஏதாச்சும் பண்ணுங்க, மறந்துடாதீங்க ப்ளீஸ். ரியலி எமோஷனல் ஆகிருச்சு மதன் ப்ரோ. ஆதர்ஷ் நந்தகுமார். இது எனக்கே நானே கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரி ஷிவர் ஆகிட்டேன் சொல்லும் போது. சத்தியமாக எனக்கு இது வரைக்கும் தெரியாது. ப்ராமிஸாக யாருமே சொல்லவே இல்லை கைஸ். திடீர்னு தான் பல வருடங்கள் கழிச்சு எனக்கு தெரியுது. நானே லைட்டாக டப்புன்னு தான் ஒரு மாதிரி ஆகிட்டேன். என்னடா இப்படிலாமாடா அப்படின்னு. ஏன்னா பெரிய இப்போ துரோகத்தை தானே பார்த்துருக்கேன் நான். இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கு. பாப்போம். நமக்கு தான் வி ஹேவ் ரீசன் நோ. ப்ரோ ஐக்யூட் பாட் ஸ்குவாட்னு போடுறப்போ ஐ ஸ்டாண்ட் வித் மதன்னு தான் ப்ரோ போட்டான். பொங்கல் ஒருவன் இவ்வளோ வருஷம் சொல்லவே இல்லையே ப்ரோ நீங்கள் யாரும். பரவாயில்ல, அது காலம் கரெக்டான டைமில் நம்மளோட ப்ரைம் டைமில் நம்மளோட பீக் டைமில் கொண்டு வந்து மறுபடியும் அவன் நம்ம கிட்ட சேர்த்துருக்கு. நல்லது தான். நம்ம பார்த்துக்கலாம் கைஸ், நம்ம பார்த்துக்கலாம். ஆடா வைக்கு லாயல்ட்டி தான் அவனை எங்கேயோ கொண்டு போவோம். ஷோர் கைஸ். அது ஒரு ஸ்டோரி தானே. இப்போ அவன் மூட்டை தூக்கிட்டு தானே இருந்தான் மாலை. அவனை நான் என்ன வாக்குறேன்னு பாருங்க. இதை நான் வந்து ஒரு 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 சவாலாகவே எடுத்துக்கிறேன். கோபி ப்ரோ M4 ஆர்டர் பண்ண முடியுமா கோபி ப்ரோ? இந்த மாதம் இஎம்ஐ அனுப்பிடுறேன். இப்போ இன்னும் ஒரு மாதம் இஎம்ஐ தான் இருக்கு. ஒரு M4 ஆர்டர் பண்ண முடியுமா? கிரிட்டுன்னு பையனை சந்தோஷப்படுத்திடுவோம். யார்கிட்டையும் போய் நிற்க வரும்ல, நானே பார்த்துக்கிறேன். தானே லாயல்ட்டி கொடுப்போம். பிரைஸ் கேக்குதா ப்ரோ? சொல்றா ப்ரோ. அவர் டீம் ஃபுல்லா இருக்கான் ப்ரோ. ப்ரோ டீம் பாத்தியா ஆத்தியா ப்ரோ. சொன்னா கேட்டாதான் தம்பி, சொன்னா கேட்டாதானே நீ. எதுல ப்ரோ போறது? நான் சொன்ன கேட்க மாட்டேங்கிறேன் நீ தம்பி. உன்னை யார் எஸ்ஓபிடிஎஸ் போக சொன்னது? உன்னை எல்லாம் தூக்கி அடிக்கிறாங்கன்னு தெரியுது இல்ல?
உனக்கு வெக்கமான சுடு சொன்னே இல்லையா சி போடா விட்டு நல்லா விளையாண்டுட்டு ஏன்டா போய் நாங்க சப்பிட்டு இருக்கிறேன் சி தரத்தான் சர்ப்ரைஸ் பண்ணலாங்க சர்ப்ரைஸ் பண்ணுவோம் நம்ம தனத்தானி ஏன்னா 1 லட்ச ரூபா இருந்தா போதும் தானே ப்ரோ பிசி பில்ட் பண்ணதுக்கு 1 லட்ச ரூபா ஐபேடு 1 லட்ச ரூபா பிசி விட்டுரும் ஆட பிக் டீல் தானே சரிடா கூட்டு நீ என்ன பண்ற இந்த ஒன்று சொல்லு நான் சத்தியமா அனுப்புறேன் என் நேரத்தை மட்டும் கடத்தாத சீக்கிரமா ஆரம்பிக்கணும் தயவு செஞ்சு ஏதாச்சும் ஃப்ரீயா இருக்க டீம்ல போட்டு விடுங்க ப்ரோ. அப்படி போட்டா எப்படா காசு இப்ப எப்படி காசு அப்புறம் எல்லா டீமே ஃபுல்லு ப்ரோ. ஏதாவது ஒரு டீம் கேளு நான் போய் நான் ரெக்கமெண்ட் பண்றேன் உன்னை. நல்லா விளையாடுற எம்பிடிஸும் ஃபுல்லு, ஃபுல்லு எஸ்ஆர்பிடிஸும் ஃபுல்லு, ராடிக் டீம் ஃபுல்லு, எஸ்ஓபிடிஸ் ஃபுல்லு. வேற எந்த டீம் ப்ரோ இருக்கு? பிடிஎஸ்ஆ அதுவும் ஃபுல்லு தான் ப்ரோ. ஓகே ஆமா உன்ன வேற நீ வேற ஒழுங்கா விளையாடலாமே ஒரு டைம் உன்னை ஒரு நாள் தான் ப்ரோ அது. ஐயோ அந்த வாய்ப்பை நீ கடிச்சு அடிச்சிருந்தேன்னா ஐயோ ப்ரோ பயங்கரமா விளாட்றான்னு சொல்லிடணும். ப்ரோ டிஸ்கார்ட் வரும் ப்ரோ. ஏதாச்சும் டீம் போட்டு விட்டுருங்க ப்ரோ. ஆண்டா போ ஜாயின் ஆகும் போது. நான் போய் கிரியேட் பண்றேன். சரி சரி சின்னகிரி அஞ்சு மாறுது அஞ்சு கோபி ப்ரோ மதன் ப்ரோ இன்னும் 2 இஎம்ஐ தான் இருக்கு. நான் ஒரு இஎம்ஐ இன்னைக்கு அனுப்பிச்சுட்டேன், இன்னும் ஒரு இஎம்ஐ தான் பாக்கி. மண்டே வாங்கிடலாம் மதன் ப்ரோ. இந்த மண்டே வாங்கிக்கலாமா? இல்ல நாளைக்கு ஆமா இல்ல நாளைக்கு ஈவினிங் மதன் நான் வேற கொஞ்சம் வாங்கியிருக்கேன். நாளைக்கு இல்ல சேலரி வந்து உடனே பே பண்ணிட்டேன்னா ஆர்டர் பண்ணிடலாம் மதன் ப்ரோ. அது நான் இப்போ உங்களுக்கு அனுப்பிச்சிட்டேன். உங்களோட இஎம்ஐ மட்டும் இது மட்டும் சொல்லுங்களேன் அந்த யூபிஐ. நான் உங்களுக்கு இப்போ இன்ஸ்டா இது அனுப்பிச்சு விட்றேன் மதன் ப்ரோ. ஒரே நிமிஷம். எப்படி ஆரம்பிக்கணும் மட்டும் சொல்லுங்க. அது ரீசன்ட்ல இருக்கும்ல 999 அப்படின்னு ஆரம்பிக்கும் மதன் ப்ரோ. நம்பர்ல நான் அனுப்புவேன் உங்களுக்கு. கோபிகிருஷ்ணன் இருக்கு ஒய்பிஎல் தானே? வி கோபிகிருஷ்ணன். ஆமா ஆமா மதன். ஆமா மதன் ப்ரோ. வந்துருச்சா? ஒரே நிமிஷம். வந்துருச்சு மதன் ப்ரோ வந்துருச்சு. ஓகேவா? இன்னும் ஒரு வீகமே தான். நான் அடுத்த மாசம் இப்ப கூட அனுப்பிச்சு விட்டுறேன் ஒரு 2-3 நாள்ல. ஓகேவா? அது முடிஞ்ச மாதிரி உங்கள்கிட்ட இருக்கட்டும். ஏன்னா அது முடிஞ்ச மாதிரி இருக்கட்டும். எனக்கு மண்டே கண்டிப்பா வாங்கி கொடுத்துறீங்களா? பாவம் உனக்கு வாங்கி கொடுத்தலாம். நீங்க வேற பாத்துட்டீங்க. நீங்க சொல்ல வேண்டியதானே என்கிட்ட அவனை பத்தி. சொல்லவே இல்லை என்கிட்ட அவனை பத்தி. இல்ல யாரும் அதை பத்தி பேசல. உண்மையிலே ப்ரோ நிறைய பேர் வந்து கேட்பாங்க எதுக்காக இப்படி லைவ் போடுற வியூஸ் இது பண்றியா அப்படின்னு. அதெல்லாம் இல்ல என்னன்னாலும் நான் நிப்பேன் அப்படின்னு நிறைய பேசியிருப்பாங்க. அப்ப எல்லாரும் போய் லைவ் தான் பாப்பாங்க. வந்து நிறைய பேர் ஏதாவது கேட்பாங்க. பார்த்துதான் இருக்கு. அதான் நாளைக்கு எண்ட் ஆஃப் த டேக்குள்ள இல்லைன்னா மண்டே மதன் ப்ரோ. மண்டே டியூஸ்டே அவன் கையில M4 இருக்கணும். ஓகே மேம். நான் இன்ஸ்டால உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்றேன். நாளைக்கு சேலரி வந்துச்சுன்னா நாளைக்கே நான் முடிச்சிருவேன் மேம் ப்ரோ. முடிச்சிட்டேன்னா ஆர்டர் போட்டுறேன் நாளைக்கே கூட. Thank you. Love you so much. நன்றி. பிக் ஃபேன் ஆல்வேஸ். பிக் ஃபேன். அவ்வளவுதான். லாயல்ட்டி தானே கிடைக்காது. லாயல்ட்டி பிளேஸ் த மேஜர். நம்ம பக்கம் நின்னானா அவனுக்கு நம்ம எப்படி நிக்கணும்? நம்ம பவர் யாருக்கு காட்டணும் அவனுக்கு? சரி ஓகே. தாங்க சின்ன ப்ரோ. அடுத்த நிமிஷம் கிரெடிட் கார்டு எனக்கு அவ்வளோதான் முடிச்சு. ஜோர்டனோட விளக்கு ஏற்றியாச்சு. அடுத்து கிறிஸ்டோப்பியோட விளக்கு ஏற்றுவோம். பொம்மால அடுத்தது அவனுக்கு பீஸ் வாங்கி கொடுக்குறேன். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ. கிறிஸ் 7 வெளியே போங்கடா. ஜீவேஷன் வெளியே போங்க. நீ வேலைக்கு போக கூடாது இனிமேல். சரியா? உனக்கு நான் வந்து மிஷின் வாங்கி தரேன். நாளைக்கு காலையில லைவ் வந்துடணும். காலையில 8 மணிக்கு லைவ் வந்துடணும். ஓகேவா? மாசம் எவ்வளவு சம்பாதிக்கிற இது வரைக்கும்? இப்போ உண்மை மட்டும் இப்ப நான் வந்துட்டு ஓகேண்ணா நான் வந்துட்டு இப்ப லோடிங் வந்துட்டு எப்படின்னா மாசம் எவ்வளவு சம்பாதிக்கிறேன் சொல்லு.
நான் மாச கணக்கு போட்டதில்ல, நான் வீக்லி தானா. அது வீக்லி 3 எவ்வளோ? நாள் இருக்கும் லோடிங் அந்த மாதிரி சரி இருக்கும். வீக்லி வீக்லி எவ்வளோ? வந்துட்டு ஒரு நாள் 6K எடுப்பேன், ஒரு நாள் 7K அந்த மாதிரி 8K அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். நான் லோடிங் பொறுத்தவரை டன்னு கணக்குல இருக்குமா, டன்னு பொறுத்த வரைக்கும் தான் வீக்லி எவ்வளோ எடுப்ப அது மட்டும் சொல்லு. நான் 7K. வீக்லி 7K. உனக்கு வாரம் 10,000 நீ சம்பாரிச்சா உனக்கு ஓகே தானே? மந்த்லி 40,000 சம்பாரிச்சா ரொம்பவே பரவாயில்லைங்க. ரொம்பவே பரவாயில்ல. சரியா? சரி உனக்கு ஐபேட் M4 ஆர்டர் பண்ணி வச்சு டியூஸ்டே வந்து உன் கையில் கிடச்சிரும். உன் அட்ரஸ் மட்டும் எனக்கு அனுப்பிச்சு அண்ணா என்ன சொல்றீங்க? வாங்கியாச்சு பார்த்துக்கலாம். லாயல்டிஸ் மோஸ்ட் டிஃபிகல்ட் திங். நீ அந்த மாதிரி டைம்லேயே எங்களுக்கு நின்றுருக்க அப்படின்னா அவள் தான் முடிச்சு. அப்புறம் நாங்கள் தான்டா உனக்கு நிற்போம், வேற யாரும் நிற்பா? உனக்கு டியூஸ்டே வந்துடும். இன்கேஸ் நாளைக்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, அப்படி இல்லாட்டா டியூஸ்டே வந்துடும். சரியா? ஆனால் ப்ராமிஸ் ஆர்டர் பண்ணி வச்சு உன் அட்ரஸ் மட்டும் அனுப்பிச்சு விடு. இதில் உனக்கு பிசி வாங்கி தரேன். ஓகே. பிசி வாங்கி தரேன், இன்டர்நெட் காசு அனுப்பிச்சு விட்றேன். இன்டர்நெட் இருக்கா? வைஃபை இருக்கா? நான் இருக்குண்ணா. சரி ஓகே, உனக்கு பிசி வாங்கி தரேன். இந்த ஜூனுக்குள்ளே உன் லைஃப் செட்டில் பண்ணி விட்றேன். 6 மந்த் மட்டும் எனக்கு டைம் கொடு போதும். நீ எப்படி வேணாலும் பரவாயில்ல, நாட் ப்ராப்ளம். சரியா? ரொம்ப நன்றிண்ணா. ஜிஜி பார்த்துக்கோ. விளாடு உன்னை ட்ராஃபி கேட்குறேன். தேங்க்ஸ் மேடம் ப்ரோ. வராத, நான் இருக்கேன், டோன்ட் வரி, ஐ வில் டேக். அது கஷ்டத்துல ஒருத்தன் சொல்லி அழுகிறப்ப, அதுவும் மெயினா நான் சொல்லி அழுகிறப்ப எனக்கா நின்றுக்கிற உம்மாலே நான் தான்டா. நான் சொல்றது தான் இங்க. நான் வாத்தியம் போடா. நான் ஒரு 2-3 வாரம் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணு. M4 மட்டும் கொஞ்சம் நீ ஹேண்டில் பண்ணு. உனக்கு மாசம் உனக்கு எத்தனை டிராஃபி ஜெயிச்சு கொடுக்கணுமோ நான் எந்த டீமில் போட முடியுமோ நல்லா போட முடியும். நான் பார்க்குறேன். சரியா? ஓகேண்ணா. ஓகே ஜிஜி, ஆல் தி பெஸ்ட். வெரி குட். உன் லாயல்ட்டி தான் உன்னை இப்படி கொண்டு வந்துச்சு, வேற எதுவும் இல்லை. ஐ குட் பாட் ஸ்குவாட் ஆப்போசிட் ஐ ஸ்டாண்ட் மதன்ன்றது தட்ஸ் குட், வெரி குட். ரெடி? சரி போய் பாடு. ஃபைட் ஒரு இந்த 5 மீட்டர்ஸில் எதாவது பண்ண பாரு. நான் உன்னை பெட்டர் டீமில் போட பார்க்குறேன். எனக்கு இப்போ அட்ரஸ் அனுப்பிச்சுடு. உன் அட்ரஸ் சொல்லுங்க. மேபி ஒரு 2 வீக்ஸ்க்குள்ளே உனக்கு பிசி வாங்கி கொடுத்துட்றேன். ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா. பார்த்துக்கோ. பாய். நன்றிண்ணா. போலாம் கைஸ். இன்னும் சொல்லவே இல்லை ப்ரோ. யாருமே சொல்லல கைஸ். ஏமாற்றப்பட்டோம் கைஸ். நம்ம பரவாயில்ல, நம்ம கிட்ட வல்லமை இருக்கும்போது நம்ம என்ன பண்ண போயிட்டு நின்றுட்டு வில் டூ ஆல் தி திங்ஸ். He doesn't expect anything. அப்போ நாமளும் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் தான் யூஸ் பண்ணோம். எனக்கும் ஒரு ஓரத்தில் இருக்கும், ஒருத்தனாவது நம்ம பண்ணதுக்கு நம்ம சமயத்தில் இருந்திருக்க மாட்டானா அப்படின்னு. ஏன் பண்ணிருந்தான் அந்த சமயத்தில் ஃபைனலி இன்னொருத்தன் இருக்கான்னு நினைக்கும் போது எனக்கு பெருமையாக இருக்கு. வாங்க போகலாம். நம்ம லெட்ஸ் கோ ஃபார் த ட்ராஃபி. வேறு எதை பற்றி யோசிக்க வேணாம் கைஸ். வேறு எதை பற்றி யோசிச்சாலும் நம்ம குழம்பிக்கிட்டே இருக்கும். போலாம் கைஸ், லெட்ஸ் கோ பீப்பிள், லெட்ஸ் கோ ஃபார் த போர் கோரஸ். ஒளிக்கட்டும். வேற மாதிரி வீழ்ச்சியினோட எழுச்சி ஆகி போச்சு. பிடிஎஸ்ல வந்து இடம் பெற்றிருக்கான். பறந்து போய் மேல இறங்குறாங்க, வந்த வச்சு தீக்கிறானுங்க. ஏசோ பிடிஎஸ் நீ மேல வர தூக்கிட்டாங்க. பறந்து அடிச்சுக்கிறான். எம்எஸ் உள்ள போறான், உள்ள வராங்க உள்ள வந்தவனே மறுபடியும் முடிச்சிருச்சு.
டிக்டாக் வீடியோஸ் எனக்கே ஆளு வந்துருச்சு. நான் ஆல்வேஸ் இல்லை, அவனுக்கு தான் ஒப்பி சொல்லணும். ஏன் இது எனக்கு என்ன? He deserve it, guys. That guy is very nice. ஏன்னா அந்த அளவுக்கும் ஒன்றும் பெரிய இதுவும் கிடையாது. அவனே வந்து ஒரு கம்மியாக தான் இருந்திருக்கான். ஆனால் அந்த சமயத்துலையுமே என்னாலும் பார்த்துக்கலாம் இப்போ அனுப்புகிறாங்க எல்லாரும். அந்த வீடியோலாம் என்கிட்ட வருது, பார்க்குறேன் நான். ஐ கேன் ஃபீல் இட். அவ்வளோ ஒரு பிரச்சனையான டைம்லையும் ஐ ஸ்டாண்ட் வித்லாம் வெரி இட் வாஸ் குட். நோ, நல்ல வேலை இவன் என்னோட ப்ரைமில் நான் பார்த்தேன். என்னால் என்ன வேணாலும் பண்ண முடியுன்ற நிலைமையில் இருக்கனால ஒரு நிமிஷம் டிசிஷன் தானே. 1 minute கூட ஆகல. ஜஸ்ட் செகண்ட்ஸ். கோபி ப்ரோ இருக்கீங்களா? அவ்வளோதான். கோபி ப்ரோ கேம் எவ்ரி திங் சேஞ்ச். அவ்வளோதான். யார்கிட்ட போய் இவங்களுக்கு இதை வாங்கி கொடுங்க அதை வாங்கி கொடுங்கன்னு எனக்கா நின்று போய் எதுக்கு நான் வாங்கி கொடுத்துட்டேன்? என்னாலே முடியுமே. ஐ ஹாவ் எவ்ரி திங். இவன் போய் நான் ரோன் போட்டு சொல்லி மிஷின் வாங்கி கொடுத்துருவேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவனை டிசிப்ளின் ஆக்கி விட்டுருவேன். டாப் 10 புஷ் பண்ணுறேன்னா முடிஞ்சு போச்சு. கேம் ஆட்டோமேட்டிக்காக வரப்போகுது. காலைல கூப்பிட்டு போயிடுவேன். நான் காலைல வாடா 8 மணிக்கு வாடான்னு கூப்பிட்டு போயிடுவேன். முடிஞ்சு போச்சு. யுவர் கேட் லவ் யூ மதனா. ஐயே இந்த கிரெடிட் நான் எடுத்துக்க விரும்பல. அவனுக்கு தான் போகணும். எனக்கு இது பிடிக்கல கைஸ். அவனுக்கு தான் போகணும். ஐ டோன்ட் வாண்ட் திஸ். கிறிஸ்டோபி தன்னானே தானே. எனக்கு விருப்பம் இல்லை இதில். எனக்கு இந்த கிரெடிட் எடுத்துக்க விருப்பம் இல்லை. அவனுக்கு தான், கிறிஸ்டோபிக்கு தான். அவன் லைவ்ல தான் இருக்கான். கோ கோ கோ. தன்னானே தானே தனானே. சீக்கிரம்டாப்பா, கொஞ்சம் சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கிறேன். ஆட்டோக்கார தம்பி கோபி ப்ரோ. இல்லை ப்ரோ, நான் இஎம்ஐ பே பண்ணிடுவேன் ப்ரோ. ஒரு இஎம்ஐ கூட நான் தவறுனதே இல்லை. இஎம்ஐ டேட் வரதுக்கு முன்னாடி நான் கட்டிடுவேன். இப்போ கூட நான் இஎம்ஐ அனுப்பிச்சிட்டு தான் இது பண்ணேன், ஆர்டர் பண்ண சொன்னேன். இப்படிலாம் யாரையும் பண்ண மாட்டேன். ஆட்டோக்கார தம்பிலாம் கிடையாது. அவர் கிரெடிட் கார்டு வந்து எங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுவார். நாங்கள் இஎம்ஐ பே பண்ணிடுவோம். அதுக்கும் ஒரு பெரிய மனசு வேணும்ல. இல்லைன்னா நாங்கள் அதை வேற 1 லட்சம் ரெடி பண்ணணும், போய் கேட்கணும், இது பண்ணணும். அதனால கேமன். ஆமாம், எனக்கே வீடியோ அனுப்பிச்சிட்டாங்களே இப்போ. அதுக்குள்ளே டக்குன்னு அவ்வளோ கட்டு வந்துருச்சு. இப்போ எனக்கு அவ்வளோ கட்டு பயங்கரமாக பேசியிருக்கான். அதில் மேட்ரு காசுக்காக தான் பண்ணுறன்ற போது அவன் அதை காப்பி எடிட்ஸ் பண்ணியிருக்கான் அந்த வீடியோவை. வேணும்னே பாட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு அது வந்து அதை வந்து அதாவது பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ் காமிச்சிருக்கான். அப்போ அவனை எவ்வளோ அஃபெக்ட் பண்ணு கூட தெரியாம அவன் அந்த டைம்ல he just want to show his love. அது வந்து வெரி எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு இது. அது பண்ணியிருக்கான்ல. வெறும் காப்பிரைட்ஸ்லாம் வேற கொடுத்து பாட்டெல்லாம் போட்டு காப்பிரைட்ஸ்லாம் பண்ணி அதெல்லாம் வந்து வெறியா இருந்துச்சு. அதுதான் வந்து ஒரு பெரிய மூமெண்ட்டு, சேஞ்சிங் மூமெண்ட்டு. ஏன்னா சொல்லியிருப்பாங்களே எல்லாரும் இதனால அப்படின்னு. இட் வாஸ் குட். 2000 rupees சூப்பர் சாட்லாம் போட்டிருக்கணும். அப்படியா? குட்டி கொஞ்சம் நாவடி தாங்க முடியலையா என்ன? அவன் மானிட்டைசேஷன் இருக்காது, எப்படி போட்டான்? ஜி லவ் யூ மதன் அண்ணா. லைட்டாக கண்ணு வேர்க்குது. ஜி 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 ஐஜல் ஃபார் ரீசன். லவ் யூ மதன் அண்ணா. விவின் கேவிங். லவ் யூ லவ் யூ லவ் யூ. ஓ யூபிஐ. ஜி ஜி வெரி குட் வெரி குட் வெரி குட். அவ்வளோதான் வந்து நான் ஒரு மிஞ்சி போனால் ஒரு வாரத்தில் நான் மறுபடியும் மானிட்டைஸ் பண்ணி கொடுத்துருவேன். நாட் அ பிக் டீல் காய்ஸ், நாட் அ பிக் டீல். நமக்கு வல்லமையே நம்ம கிட்ட தானே. நாம நினைச்சாலும் என்ன வேணா பண்ண முடியுமே. நமக்கு தேவை ரீசன் மட்டும் தானே. நமக்கு ரீசனே இல்லாம இருக்கும் ப்ரோ. அப்ப வியூவர்ஸ் எல்லாம் என்ன சப்பையா? நாங்களும் தான் அவங்க கூட இருந்தோம். ஃப்ரம் சேலம். லவ் யூ கூகுள் ப்ரோ. தல நான் உனக்கு போய் பண்ணாம இருப்பேனா? நீ சொல்லு. ஃபியூச்சர்ல உனக்காக வந்தால நான் இருக்கவே போறேன். டோன்ட் வெரி.
காலம் மாறும், காட்சிகள் மாறும், எல்லாமே மாறும். டொட்டோ பார்த்தீங்களா, நல்ல பையனா இருக்கான். ஜெயிச்சு காசு வச்சிருக்கான். அது அனுப்புறான். அவன் ஜெயிச்ச காசு, இது அப்பா காசு கிடையாது. அவன் ஜெயிச்சு ஷேர் வாங்கின காசு டொட்டோ. அது டொட்டோக்கு அந்த இது இருக்கு. மாப்பான் நான் வாங்கி கொடுக்குறேன், எல்லாத்துலேருந்து மிஷின் வாங்கி கொடுக்குறேன். let him grow. This is why I'm a big fan, Madan bro, love you. அவன் தானே பண்ணான், நான் என்ன பண்ணேன்? நான் வந்து அவனுக்கு தேங்க்யூ தான் சொன்னேன். ஆக்சுவலாக அவன் தான் பண்ணான், எனக்கு இதில் எதுவுமே இல்லை. தானே தானே லாயல்ட்டி, அதுதான் எல்லாமே. அந்த சமயத்தில் ஏமனோட லாயல்ட்டி தான். இத்தனை நாள் கழிச்சும் அவன் இன்னமும் நல்லா இருக்குல்ல. லைக் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. யார் யார் என்னென்ன பண்ணாங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு தெரியறதெல்லாம் வந்து அப்படியே ஒரு படம் மாதிரி இருக்கு. லைக் ஐ லவ் திஸ் கண்டென்ட் கைஸ், சீரியஸ்லி. இந்த கண்டென்ட்லாம் தான் என்னை வந்து உருவாக்குது. ஐ லவ் திஸ் கண்டென்ட் சீரியஸ்லி. நீங்கள் சீக்கிரம் வாங்கடாடி, இப்படி லேட் பண்ணால் எப்படி ப்ரோ நான் 7 மணிக்கு 7 மேட்ச் நடத்தி முடிக்கிறது. சர்பூர்னு கிறிஸ்டோபே பிடிஎஸ்ல போடுங்க ப்ரோ. இல்லை நான் கண்டிப்பாக அதான் திங்கக்கிழமை அவனுக்கு போயிடும். ஐபேட் M4 போயிடும். நான் 2 வாரத்தில் எப்படியாவது பிசி ரெடி பண்ணுறேன். பிசி போயிடும், அவ்வளோதான். அவன் ஒரு அளவுக்கு நான் காலிலேருந்து அவனுக்கு கூட்டு போய் ஆட வச்சிருவேன். மறுபடியும் எல்லா கேம்ஸ் முதற்கொண்டு எல்லாமே சொல்லி கொடுத்துடலாம். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம சாயிட்டு சொல்லி எடுத்துக்கூடா, நம்ம பையன் தான் நல்லா விளாட்றான் பாரு அப்படின்னு. ராத்திரி ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணி இவன்கிட்ட சொல்லிடுவேன். சாய்கிட்ட இவனை எடுத்துக்கோன்னு சொல்லிடுவேன். அவ்வளோதான், ஓஜி போடா அப்படின்ட்டு முடிஞ்சிருச்சு. ஓஜி போனால் ஆட்டோமேட்டிக்காக அவன் லைஃப் செட்டில். இருக்கிற எல்லா ட்ராஃபியும் ஜெயிப்பானுங்க, ஷேர் கொடுப்பானுங்க. ஒரு 1,00,000 ஜெயிச்சா அவனுக்கு 20,000 கொடுக்க மாட்டாங்களா, அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா நான் கொஞ்சம் சேர்த்து கொடுறா நம்ம பையன் தான் அப்படின்னா கொடுக்க போகிறான். அவனா கொடுனா கொடுத்துருவானுங்க. அந்த மாதிரி ஆளுங்க தான் ஓஜிலாம். குடுறா அவனுக்கு ஒரு 25,000 குடுறா, பாவம் அவன் செட்டில் ஆகட்டும் அப்படின்னா கொடுத்துருவானுங்க. அடுத்த ட்ராஃபியில் வேணா இது பண்ணிக்கூடா அப்படின்னு. அந்த கிறிஸ்டோபி சேனல் வந்து ஜேர்னி லிங்க் கொடு, நம்ம இது பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். சொல்லவே இல்லையே கைஸ், நல்ல வேலை அப்போ சொல்லாமல் இருந்தது நல்லது தான் கைஸ். ஏன்னா அப்போ அந்த டைமில் என்கிட்ட வல்லமை எல்லாம் இல்லை. இப்போ தான் அன்மை ப்ரைம் அறியும். ஸோ அதனால் என்னால் என்ன வேணால் பண்ண முடியும். ஏன்னா அப்போ நானே என் பிரச்சனை இருந்தேன். அதனால ஜஸ்ட் லைக் போயிருக்கும். டைம் தான் அவனை வந்து சேர்த்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்னால் என்ன வேணால் பண்ண முடியல ஸ்டேஜில் கொண்டு வந்து அவனை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தது நல்லதாக போச்சு. அண்ணே சொல்றா அண்ணே, நானு அசார் ப்ரோ, டாமினிக் ப்ரோ, அப்புறம் கிளவுட் ப்ரோ. ஓகே இல்லைண்ணே? ஓகே எடுத்துக்க சொல்ல சொன்னாரு. ஓகே ஓகேண்ணே. ப்ரோ கிறிஸ், அடங்கா, சைனடு, விஜய் இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. ஆமாம் சைனடு ப்ரோ, மதனனும் அப்போ அதெல்லாம் எனக்கு ஷாக்கிங் ப்ரோ. அவனுக்கு எனக்கு என்ன மாதிரி சம்பந்தம், அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராடினரி கைஸ், நினச்சே பார்க்காது. ட்ரோல்லாம் தங்கம். ட்ரோல்லாம் வந்து அதெல்லாம் ட்ரோல்லாம் வந்து சொல்லவே தேவை. அவர் 3 years முன்னாடி பண்ண ஆக்டுக்கு இன்னைக்கு அவருக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். நிதிஷ் பண்ண ப்ரோ எங்க கூட இருந்தாவே போதும் ப்ரோ, நாங்கள் பார்த்துக்கோம். இங்கே ஒன்றே ஒன்று தான் எனக்குலாம் சின்ன வயசுலேருந்து ஒன்று தான், நான் சொல்கிற பேச்சு கேட்கணும், அவ்வளோதான். அது போதும் எனக்கு சின்ன வயசுலேருந்தே நான் ஒரு சைக்கோ. அது ஒன்று தான், என் பேச்சு கேட்கணும், நான் சொல்கிறது கேட்கணும். நான் சொல்கிறது கேட்டாவே முடிஞ்சிச்சு. எனக்கு வேறு எந்த குவாலிட்டியும் தேவையில்லை. என்னைக்கு எதா வேணாலும் மாற்ற முடியும், உருவாக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். பிடிஎஸ்க்கு வந்தால் மொபைல் நீடட் இல்லையா அண்ணா? த கிறிஸ் have to reach 31K. It's your contribution guys. பிடிஎஸ்க்கு வந்த மொபைல் நீடட் இல்லையா அண்ணா? என்ன கேட்கறனே தெரியலடா, புரியல. கிறிஸ்டோபி அடிச்சாங்க. இது அடிக்க வைங்க, தேட்டிக்க வேணா, மெமரபுளாக இருக்கணும்.
லெட் ஹிம் ஹேவ் 30k. அது ஒரு ஸ்டார்ட்டாக இருக்கட்டும் உனக்கு. ஏன்னா அந்த டைம்லையுமே 30k இருந்திருக்கான். இந்த ஸ்டார்ட் இன்னிலேருந்து இருக்கட்டும் உனக்கு. ஐயோ ஐயா துறை நீ பல்லாண்டு ஐயா துறை அப்படிலாம் இல்லை bro. அப்படி இல்லை ப்ரோ. லைக் சரி நீங்க சொல்லுங்களேன் என்ன பண்ணணும் சொல்லுங்க. தி when he is good, என்னோட டஃப் டைம்ஸ்ல எல்லாரும் ஐக்யூட் பாட் ஸ்குவாட் அப்போ அந்த ஐக்யூட் பாட் ஸ்குவாட் தான் என்ன வெறியேற்றிச்சு வச்சுக்கோங்க. அது அடுத்தது அதனால தான் இப்போ நான் இவ்வளோ பெருசாயிட்டேன். இல்லைன்னா நான் இவ்வளோ பேர் கொண்டு வந்துருக்க மாட்டேன். ஒருத்தர் வந்து இப்போ சில பேர் வந்து ஐ ஸ்டாண்ட் வித் மதன் இருக்காங்க. இப்போ நான் வந்து அவன் ஐக்யூட் பாட் ஸ்குவாடை பார்த்து வெறியாகணுமா இல்லை ஐ ஸ்டாண்ட் வித் மதனை வந்து அவங்கள வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுமா? ஆப்வியஸ்லி பாசிட்டிவிட்டி அவங்க தான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். ஸோ ஆப்வியஸ்லி அதுதானே நடக்குது. இஷான் வந்து 2000 யூபிஐ பண்ணியிருக்கானா? ஓ ஜிஜி இஷானா? இஷான் ஜெயிக்கவே இல்லை. எப்படி இஷான் கிட்ட காசு இருக்கு? சிம்பிள் தானே, காலைல வந்தா முடிஞ்சு போச்சு. செல்வ முருகன் ப்ரோ வரையா? அச்சோ எல்லாம் அந்த பழைய ஓஜி ரசிகர்களா? சரி நான் முதல்ல ரோவன் போட்டு சொல்லி மிஷின் வாங்கி கொடுக்குறேன் உனக்கு. டிசிப்ளின் ஆகிறேன், ப்ராக்டிஸ் எடுக்கிறோம், கிறிஸ்தோப்பி எப்படி உருவாகிறான்னு மட்டும் காட்டுறேன். லாயல்ட்டி உங்களுக்கு என்ன கொடுக்கும்னு நான் கற்றுக் கொடுக்குறேன். ஐ வில் எஜுகேட் யூ வாட் இஸ் லாயல்ட்டி அப்படின்னு. ஆமா ரொம்ப லேட் ஆகுது ப்ரோ. ஏன் ப்ரோ இப்படி பண்றானுங்க பைத்தியக்காரனாட்டம்? டைம் ஆச்சு ப்ரோ. முதல்ல கிறிஸ்போக்கு 5k யூபிஐ பண்றேன் டுமாரோ. சொல்லுங்க ப்ரோ கிறிஸ்போ கிட்ட தமிழ் ஓபி அவர் லாயல்ட்டி இல்ல அது நல்லாவே இருக்கு அந்த லாயல்ட்டி. ஹலோ மேம் ப்ரோ. சொல்லுங்க சார் சொல்லுங்க. மேம் ப்ரோ நான் என்னோட யூடியூப் பண்ணிருந்தா ப்ரோ போட்டேன். அப்படியா? ஐயோ ஆமா கியூட். bro. நீங்க வந்து ரொம்ப கியூட். போங்க. எவ்வளவு சம்பாரிச்சீங்க யூடியூப் மணில? செகண்ட் மந்த் 18k சம்பாரிச்சேன் ப்ரோ. ஓ எவ்வளவு அந்த சேர்த்து 5k வச்சிருக்கீங்க? பிசிக்கு போயிடுச்சு. என்ன பண்ண? இது விண்டோஸ்க்கு ஆக்டிவேட் பண்ணேன் ப்ரோ. ஓகே சூப்பர். மீதி 13k என்ன அப்புறம் பண்ண? வந்து அதுல வந்து இப்போ கிறிஸ்பரோக்கு ஒரு 2k, ஓகே மீதி 11k. மீதி 11k நான் அதை